ஹாய் கைஸ், வெல்கம் டு பிளே ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிஎஸ்கே விசஸ் குஜராத் டைட்டன்ஸ் மேட்ச் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு மத்தியான வெயில் ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. பிளேயர்ஸ்லாம் ஹோட்டல்ல இருந்து கிரவுண்டுக்கு வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு வெயில் அடிச்சிச்சு இன்னைக்கு சேப்பாக்கில் தான் மேட்ச் நடந்திருக்கு. தோனி இன்னைக்கு கண்டிப்பா ஆடுவாரு, சேப்பாக்கில் தான் மேட்ச் நடக்குது அப்படின்னு எல்லாரும் ஆர்வமா டிக்கெட் எடுத்துட்டு போனாங்க. ஆனா அப்பையும் தோனி விளையாடவே இல்லை. இன்னைக்கு தோனி வரமாட்டாரு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருச்சு போல. அதனால பாதி டிக்கெட்டு விற்கவே இல்லை. டாஸுக்கு வருவோம். டாஸ் வின் பண்ண ஜிடி சூஸ் டு பவுல் தான் எடுத்தாங்க. இந்த வெயில எதுக்கு பவுலிங் எடுத்தாங்க அப்படின்னு தெரியவே இல்லை. ஆனா ஏதோ பிளான் பண்ணி தான் எடுத்துட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்லே சஞ்சு சாம்சன் பாலை முழுங்க ஆரம்பிச்சிட்டாரு. சிராஜ் ஓவர்ல ரொம்பவே ஆட கஷ்டப்பட்டாரு. அந்த வெயிலையும் சிராஜ் ஓவர் செமையா ஸ்விங் ஆனிச்சு. 3 பால் டாட் பண்ணிட்டு 4வது பால் ஏய் என் பால் அடிச்சு பாடுறா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு போயிட்டாரு. அப்பயுமே அவரு அடிக்கவே இல்லை. அந்த ஓவர்ல கடைசி பால் சிங்கிள் மட்டும் தட்டிட்டு கேஷ் எல்லாம் வந்துட்டாரு. இன்னொரு சைடு ரபாடா 180ல செமையா போட்டுக்கிட்டு இருக்காரு. 2 பேருமே சூப்பரா போட்டு நல்லா டாட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. சிஎஸ்கே பிளேயர்ஸை 2 பேருமே அடிக்கவே இல்லை. 4th ஓவர்ல ரபாடா 148ல மொரட்டு பவுன்சர் போட்டதுல கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டு போயிட்டாரு சஞ்சு சாம்சன். 1 டவுன்ல வந்த உர்வில் பட்டேல் இன்னைக்கு செமையா அடிக்க போறாரு அப்படின்னு அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் அவர் மேல மேட்சுக்கு முன்னாடியிலேருந்தே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது இந்த சீசன் ஆரம்பிச்சதுலேருந்தே உர்வில் பட்டேலுக்கு அவ்வளவா எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி 2 4 அடிச்சு உடனே அவரும் கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அதுவும் அந்த பவுன்சர் பாலை ஏன் அப்படி அடிச்சாருன்னே தெரில. இம்பேக்ட் பிளேயர் எங்களுக்கு பவுலிங்கில் வேணாம், நாங்கள் பேட்டிங்லேயே எடுத்துக்கிறோம் அப்படின்னு சர்ஃப்ராஸ் கானை கொண்டு வந்தாங்க. அவருக்கு ஸ்பின்னர் தான் ஆட தெரியாது. அதனால பவர் பிளேலேயே ஃபாஸ்ட் பவுலர் ஆட வச்சிருவோம் அப்படின்னு ஃபாஸ்ட் பவுலருக்காக அனுப்பி விட்டாங்க. அதில் 148ல் பவுன்சர் போட வச்சா அவர் என்ன பண்ணுவார்? அதை அடிக்கிறேன்னு கேட்ச் கொடுத்துட்டு போயிட்டாரு பாவம். இம்பேக்ட் பிளேயரை ஒரு பால்லையே முடிச்சுட்டு போயிட்டான். இம்பேக்ட் சிஎஸ்கேக்கு இல்லை, ஜிடிக்கே இம்பேக்டை கொடுத்துட்டு போயிட்டாரு. இம்பேக்ட் பிளேயரா வந்தவங்கள ஒரு இம்பேக்ட் கூட கொடுக்காம முகமது சிராஜ் உடனே அனுப்பிட்டாரு. இன்னைக்கு முகமது சிராஜ் நல்லா ஸ்டார்ட் பண்ணதுனால தான் 3வது ஓவரே ரபடாவுக்கு விக்கெட் விழுந்துச்சு. இந்த சீசன்ல பவர் பிளேல ரொம்ப கம்மியான ஸ்கோர் சிஎஸ்கே தான் அடிச்சிருந்தாங்க. கடைசியா பவர் பிளேல 6 ஓவருக்கு 28 ரன் 3 விக்கெட். இதெல்லாம் எந்த டீமுமே அடிக்காத ஒரு ஸ்கோர். அடுத்ததா அந்த டெவல் பிராவிஸ் அண்டா வர சொல்லுங்க அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன்லாம் கொடூரமாக வச்சுருந்தாங்க. ஒரு மேட்ச் கூட ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணல. எல்லாத்துலேயுமே உடனே வருவார், வந்து அவுட் ஆகிட்டு போவார். இன்னைக்கு நோ லுக் 6 மாதிரி நோ லுக் அவுட்டு ஆகிட்டே போயிட்டாரு. தூபே வந்தோடனே அழகாக கேட்ச் கொடுத்தாரு. அதை முகமது சிராஜ் கேட்சை ட்ராப் பண்ணிட்டாரு. அதை அவங்க எதுவுமே பெருசாக கண்டுக்கல. எப்படியும் உடனே அவெல்லாம் அவுட் ஆயிடுவான் அப்படின்னு ஜாலியாக தான் இருந்தாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே தூபே அவரா போல்ட் ஆகி போயிட்டே இருந்தாரு. இன்னைக்கு 17 பாலுக்கு 22 தான் அடிச்சிருந்தாரு. ஒரு 6 3 4 டெஸ்ட்னாக் ஆடி டீசெண்டா போயிட்டே இருந்தாரு. என்னதான் ஒரு சைடு நடந்தாலும் இன்னொரு சைடு நம்ம கெய்க்வாடு ஒரு ரெக்கார்டு பண்ணாரு. என்ன ரெக்கார்டுனா ஐபிஎல் கேப்டன்லயே ஸ்லோவஸ்ட் 50 கெய்க்வாடு தான் அடிச்சிருக்காரு. விராட் கோலி தான் 30 பாலுக்கு 50 அடிக்கிறாரு அப்படின்னா கெய்க்வாடு இன்னைக்கு ரொம்ப மோசமா 49 பாலுக்கு 50 அடிச்சிருந்தாரு. இதெல்லாம் ரொம்ப ஸ்லோவான கேமு. என்னதான் ஒரு சைடு விக்கெட் போனாலும் அதுக்குன்னு இவ்வளோ ஸ்லோவாக ஆடுறது. இன்னைக்கு குஜராத் டைட்டன்ஸ் பவுலர் சூப்பராக போட்டாங்களா இல்லை சென்னை சூப்பர் கிங்ஸ் பேட்டர்ஸ் ஒழுங்காக ஆடலையா அப்படின்னு தெரியல. ஆனால் இன்னைக்கு நல்லாவே பவுலிங் போட்டு நிறையா ஸ்டாப் பண்ணாங்க. கடைசியா 20 ஓவருக்கு 158 ரன் அடிச்சாங்க. கெய்க்வாடு அதிகபட்சமாக 60 பாலுக்கு 74 ரன் அடிச்சிருந்தாரு. குஜராத் டைட்டன்ஸ் பேட்டர் வந்த உடனேலேருந்தே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட ஹக்கீல் ஹுசைன் ஓவரில் 11 ரன் அடிச்சிட்டாங்க. 2வது கம்போஜ் ஓவரில் மட்டும் கொஞ்சம் நின்று தான் ஆடினாங்க. 3வது ஓவர் ஓவர்டன் ஓவர்லையுமே 15 ரன் அடிச்சிட்டாங்க. திருப்பி 4வது கம்போஜ் வந்தார். அவர்கிட்ட பார்த்தாடி 7 ரன் தான் அவர் ஓவரில் அடிச்சிருந்தாங்க. கடைசியாக பவர் பிளே முடிகிறப்ப 6 ஓவருக்கு 55 ரன் வித்தவுட் லாஸில் இருந்தாங்க. இதே 50 ரன்னை சிஎஸ்கே 12 ஓவருக்கு தான் கொண்டு வந்தாங்க. சுமன் கில்லுக்கு இன்னைக்கு பேட்ல அவ்வளவா மாட்டல. அதனால
பவர் பிளே முடிஞ்சு 2வது பால்லையே அவரு அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. இன்னொரு சைடு சாய் சுதர்சன் செமையா அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எல்லா பாலும் அடிக்காம கரெக்டா கிடைக்க வேண்டிய பால் மட்டும் கரெக்டா பவுண்டரிக்கு அடிச்சிட்டு இருந்தாரு. 1 டவுன்ல வந்த ஜாஸ் பட்லர், நானு சிங்கிள்ஸ் மட்டும் ஆட மாட்டேன், பவுண்டரிஸும் அடிப்பேன், பவுண்டரிஸை விட சிக்ஸஸ் நான் நிறைய அடிப்பேன் அப்படின்னு செமையா அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. 2 பேருக்கு நடுவுல செமையா பார்ட்னர்ஷிப் இருந்துச்சு. நிறைய குயிக் ரன்ஸும் ஓடினாங்க. இந்த டீம்ல ஃபர்ஸ்ட் 3 பேரை நீங்க அவுட் ஆக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா மேட்சை வின் பண்ணலாம். ஆனா இவங்க 3 பேருமே விக்கெட் எடுக்க முடியல சிஎஸ்கே பவுலர்ஸால. இன்னைக்கு 2 பேரோட பார்ட்னர்ஷிப் 60 பாலுக்கு 97 ரன் அடிச்சிருந்தாங்க. இன்னைக்கு சூப்பர் ஆடின சாய் சுதர்ஷன் 33 பாலுக்கு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. இன்னைக்கு தேவைப்பட்ட இடத்துல மட்டும்தான் பவுண்டரிஸ் அடிச்சிருந்தாரு. இஷ்டத்துக்கு சுத்தாம தெளிவா ஆடினாரு. சாய் சுதர்ஷன் 64 ரன் இருக்கிறப்ப கேட்சை டிராப் பண்ணிட்டாரு சஞ்சு சாம்சன். இனிமேல் கேட்சை பிடிச்சா என்ன பிடிக்காட்டி என்ன, அதான் இங்க ஈஸியா ஜெயிக்க போகுதுன்னு தெரியுது அப்படின்னு கேட்ச் விட்டுட்டாரு போலருக்கு. சிஎஸ்கே முக்கி 20 ஓவர்ல அடிச்சத அவங்க 16.4 பால்லையே ஈஸியா முடிச்சிட்டு போயிட்டாங்க. ஜிடில சாய் சுதர்ஷன் சூப்பரா ஆடி இன்னைக்கு அந்த டீம்ல அவரு 50 அடிச்சாரு. இன்னைக்கு செமையா போட்ட ரபடாவுக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்தாங்க. 4 ஓவர் போட்டு 26 ரன் மட்டும் கொடுத்து 3 விக்கெட் எடுத்தாரு. இது எல்லாத்துக்கும் காரணம் முகமது சிராஜ் ஃபர்ஸ்ட் ஓவர்ல செமையா டாட் பண்ணதுதான் காரணம். ஜிடி இன்னைக்கு ஜெயிச்சதுனால 8 மேட்ச்க்கு 4 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 4 மேட்ச் தோத்துருக்காங்க. 8 பாயிண்டோட 5th பிளேஸ்ல இருக்காங்க. நெட் ரன் ரேட் மட்டும் அவங்க இன்னும் மைனஸ்லயே இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா ஆடினா பிளஸுக்கு போகலாம். சிஎஸ்கே அதே பிளேஸ்ல தான் இருக்காங்க. 8 மேட்ச்ல 3 மேட்ச் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. 5 மேட்ச் தோத்து 6 பாயிண்டோட இருக்காங்க. அவங்களுக்கு நெட் ரன் ரேட் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு, -1.2ல தான் இருக்காங்க. சிஎஸ்கே மேட்சை வின் பண்ணா மட்டும்தான் போதும், அவங்களுக்கு நெட் ரன் ரேட் நல்லாவே இருக்கு. இந்த வீடியோவை ஐபிஎல் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸ்போர்ட்ஸ்ல என்ன டவுட்னாலும் உடனே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க பிளே ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.